அடியே இது ஜியோ போப்பு தாண்டி. இது எனக்கு உன்னை பொண்ணு பாக்குறவன் அன்னைக்கே எனக்கு தெரியும். எங்க நான் அதை சொல்லியிருந்தா அவமானப்பட்டு இந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிடுவியோன்னு சொல்லி நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி இல்லைங்க சரிங்கன்னு கிளம்பிட்டேன். ஆனா நீ இன்ன வரைக்கும் திருந்தாம இந்த போட்டோ மாட்டிருக்க பத்தியா, அதாண்டி எனக்கு ஆரம்ப. சரி சரி, இது இங்கேதான் போன வாரம் கேக் வெட்டி கொண்டாடணும் ஆனிவர்சரிக்கு. இந்த கேக்கை சார் நம்ம 2 பேரும் சாப்பிட்டது போக ஃப்ளாட்ல இருக்க குட்டி பசங்களுக்கு கொடுப்போம்னு சொன்னேன். சொன்னா நீ என்ன சொன்ன? இல்லை இல்லை இல்லை, எதுக்கு அவங்களுக்குலாம் கொடுத்துக்கிட்டு நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் சாப்பிடுவேன் இப்படின்னு சொல்ற நீ கம்யூனிஸ்டா? சொல்லு. கத்தி படத்துல தளபதி 2 இட்லியை வச்சு உனக்கு சொல்லி கொடுக்கலன்னு உனக்கெல்லாம் கம்யூனிசம்னா என்னன்னு கூட தெரிஞ்சிருக்க. நீ பேசுற கம்யூனிசம் பத்தி இதுல பத்தாததுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் சொல்லுங்க தோழர்னு சொல்லுவா பாரு. ஐயோ, அதை கேட்கும் போது அது ஷூவா அப்படி இருக்க முடியும். சரி அதை அப்படி இந்த சிகரெட்டுல உன்னை எடுத்து ஒழுங்கா பத்த வச்சு ஒரு பஃப் இழுத்துடுறீ, பாத்துக்கலாம். முடியாது இல்ல? தெரியும். என்னைக்காவது நான் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஓடி வந்து ஒரு பஃப் இழுக்க வேண்டியது, அப்புறம் எனக்கு தெரியாத மாதிரி வந்து வாய்க்கு பிடிச்சிட்டு பொரியல் திங்கிறது. இது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எல்லாம் தெரிஞ்சுதான். கேட்டா தலைமணி படத்துல ஆண்ட்ரியா பண்ணிருக்காங்க, அதை இன்ஃபுளுன்ஸ் ஆகி கேட்டா ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் பண்ணா, தம் அடிச்சாதான் ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் பண்ணா அவனுக்கு. இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுறோடி. எல்லாத்தையும் போடு. என்ன சொன்ன? ஹனிமூன். ஹனிமூனுக்கு அம்பேத்கர் பிறந்த இடம் போர்பந்தர் போவோன்னு பத்தியா? அடியே, போர்பந்தர் காந்தி பிறந்த இடம் டி. இது 8வது படிக்கிறவனுக்கு கூட தெரியும் டி. இதுல நான் உனக்கு தகுதி இல்லாதவனா? படியுங்க.